வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். நாம் இன்றைக்கி பார்க்குற காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டிற்கு பேட்டரி வாங்கி தந்ததாக கூறப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு விடுவிக்கப்படுகிறார். யார் இந்த பேரறிவாளன்? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 1971 ஜூலை 30 அற்புதம்மாளுக்கும் குயில்தாசனுக்கும் பிறந்தவர் தான் இந்த பேரறிவாளன். பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் சிறப்பாக படித்தார். 10ஆம் வகுப்புல பொதுத் தேர்வில் பள்ளிக்கூடத்தில் 2வது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவராக இருந்தவர் தான் இந்த பேரறிவாளன். 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர் டிப்ளமோவில் இசிஇ சேர்றாரு. இதை முடிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அவர் இந்த பெரியார் இயக்கத்தில் மிக பற்றுடையவராக இருந்தனால பட்டய படிப்பு முடிந்த உடனே பெரியார் திடையில் உள்ள விடுதலை நாளிதழ் அலுவலகத்தில் கணினி பிரிவில் அவர் வேலை பார்க்குறாரு. இந்த நிலையில் தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் தற்கொலை படையால் 1991 மே 21 10:20 கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரிக்க ஆரம்பிக்க போது 1991 ஜூலை 11 இரவு 10:30 மணி வாக்கில் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் பேரறிவாளன் கைது செய்யப்படுறாரு. ராஜீவ்காந்தி கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டிற்கு இயக்குவதற்கு 9 வால்ட் திறனுள்ள 2 கோல்டன் பவர் பேட்டரியை வாங்கி தந்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நேரத்தில் பேரறிவாளனோட வயது பார்த்தீங்கன்னா 19. கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த மல்லிகை அப்படிங்கிற கட்டடத்துக்கு கொண்டு செல்லப்படுறாரு. இந்த மல்லிகை அப்படிங்கிற கட்டடத்துக்கு அடைக்கப்பட்ட பேரறிவாளன் அங்கே கடுமையாக துன்புறுத்தப்படுறாரு. தூக்கு கொட்டடியில் இருந்து ஒரு முறையீட்டு மடல் அப்படிங்கிற நூலில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரிகள் விசாரணை அப்படிங்கிற பேரில் என்னை துன்புறுத்தினால அவர்கள் அளித்த அந்த காகிதத்தில் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்றாரு பேரறிவாளன். பல ஆண்டுகள் நடந்த விசாரணை முடியல பார்த்தீங்கன்னா 1998 ஜனவரி 28 குற்றம் சாட்டப்பட்டிருந்த 26 பேருமே மரண தண்டனை விதிக்கிறது சிறப்பு நீதிமன்றம். இதனை எதிர்த்து தண்டிக்கப்பட்டோர் தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றனர். அதுல 1999 மே 5 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புல நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் இந்த 4 மட்டும்தான் மரண தண்டனை, மற்றவர்களுக்கு எல்லாமே மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை அந்த நீதிமன்றம் கூறியது. அவர்கள் அதுவரை சிறையில் இருந்த காலத்தையே தண்டனை காலமாக கருதி அந்த 18 பேரும் விடுதலை செய்யப்படுகின்றனர். இதை பார்த்த பேரறிவாளனுக்கு பெரும் பின்னடைவாக இருக்குது. இதனால பலரும் இந்த விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ மேல்முறையீடு செய்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் மேல்முறையீடு செய்கின்றனர். ஆனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 10 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 4 பேருமே தமிழக ஆளுநருக்கு ஒரு கருணை மனு அனுப்புறாங்க. ஆனா அப்போது இருந்த ஆளுநர் பாத்திமா பிவி இந்த கருணை மனுவை தள்ளுபடி செய்யறாரு. இந்த தூக்கு தண்டனை கைதி இந்த 4 பேருமே ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அதுக்கப்புறம் வருடம் 2000 ஏப்ரல்ல இந்த விவகாரம் குறித்து கருணாநிதி தலைமையில ஒரு அமைச்சரவை கூடி இதை விவாதிக்குது. இதுல நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட நிலையில மீதமிருந்த இந்த பேரறிவாளன், சாந்தன், முருகன் இந்த 3 பேருமே குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அளிக்கின்றனர். ஆனா அந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன், APJ அப்துல் கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கருணை மனு மீது எந்த முடிவுமே அவங்க எடுக்கல. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவராக பிரதிபா பாட்டீல் வந்த பிறகு இந்த கருணை மனுக்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகிறது. முடிவில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக 2011 ஆகஸ்ட் 12 அறிவிக்கப்படுகிறது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெறுது. காஞ்சி மக்கள் மன்றத்தை சேர்ந்த செங்கொடி அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா தீக்குளித்து உயிரிழந்தார். மறுபடியும் இந்த பேரறிவாளன், சாந்தன், முருகன் இந்த 3 பேருமே சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. தங்களுடைய கருணை மனுக்கள் கடந்த 11 ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் தினமும் துன்பத்தை அனுபவிப்பதாக அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். சென்னை உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே தூக்கிலிட தடை விதிக்கிறது. இதுக்கு பிறகு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. 2014 பிப்ரவரியில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு பல ஆண்டு காலமாக கருணை மனுக்கள் எந்த காரணமின்றி நிலுவையில் இருந்தனால பேரறிவாளன், சாந்தன், முருகன் இவர்களுடைய மரண தண்டனையை ரத்து செய்வதாக கூறுது. இதற்கு அடுத்த நாளே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட அனைவருமே விடுவிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க. இப்போ
ஏற்கனவே ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட நளினி, ராபர்ட், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் இவர்களை சேர்த்து இந்த பேரறிவாளன் சாந்தன், முருகன் இந்த 7 பேருமே இன்னும் 3 நாட்களில் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்ப்பு கூறுறாங்க. ஆனா தமிழக அரசோட முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகியது மத்திய அரசு. அதே போல சிபிஐ விசாரித்த வழக்கல்ல மத்திய அரசு ஒப்புதல் இல்லாம நீங்க விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்கின் குற்றவாளிகளை மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அதே போல 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதியும் இந்த 7 பேரும் விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சரவையில ஒரு தீர்மானம் எடுக்கப்படுறது. ஆனால் ஆளுநர் ஒப்புதல் இல்லாம இதுவும் விடுவிக்கப்படல. 2021 திமுக பதவியேற்றதும் சிறையில் உள்ள 7 பேரையுமே விடுதலை செய்ய ஆணையிட குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தன்னுடைய விடுதலை தாமதமாவதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் பேரறிவாளன். இந்த வழக்குல தான் தற்போது அவர் விடுவிக்கப்படுகிறார், சிறையிலிருந்து விடுதலையானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த பேரறிவாளன் சிறையில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணினியில் 6 மாதம் படிப்பு பயின்றிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலம், தமிழ் தட்டச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இருசக்கர ஊர்தி, வானொலி, தொலைக்காட்சி நுட்பம், பிசிஏ இந்த மாதிரி படிப்புகளை அவர் இந்த சிறையிலே முடித்திருக்காரு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேருமே விடுவிக்க தொடர்ச்சியான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் சட்டத்தின் பல்வேறு அம்சங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக போராடினார் பேரறிவாளன். இந்த போராட்டத்தின் பெரும்பகுதி அவருடைய தாயார் அற்புதம்மாவால் நடத்தப்பட்டது. ஒரு சிறை பறவை இவ்வுலகின் விடுதலை காற்றை சுவாசிக்க வெளியில் வந்துள்ளது. இவ்வுலகில் அவரை உளவார நாம் வாழ்த்துவோம். இது போன்ற பல தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் சுபாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. புதிய வீடியோகளுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.